அது வெறும் கற்பனை என்றுதான் நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்கிற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின், சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். அதெல்லாம் இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு உங்களுக்கு முறைப்படி அறிவிப்பு செய்வோம். என்ன கட்சி அறிவிச்சிருக்காங்க? அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் சசிகலா அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், திமுகவை அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. அதிமுகவும் சிதறி கிடக்கிறது. அதிமுக கூட்டணி 2021 அமைந்த கூட்டணியும் இன்னும் முழுமையாக ஒன்று சேரவில்லை. அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கே அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி 2021 இருந்தவாறே அது முழுமை பெறவில்லை. அதிலும் அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டது. எனவே திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற வலிமை பெற்ற ஒரு மாற்று கூட்டணி அல்லது எதிர்கூட்டணி தமிழகத்தில் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.